சிற்றம்பலம் கைத்தள நீரை கணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடித்தேன் கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மக மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமும் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புன மதனிடை குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணவன மருள் பெருமா எங்கா இங்கனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானுவே தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்துபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் முகம் போற்றி கோழிமணி திருவாதபுரன் திருக்கால் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்பல்வன் ஐயா வல்ல வைத்தியநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருப்பள்ளி எழுச்சியில் 7, 8, 9, 10 பாடல்களை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரார்களும் முட்டுகிறது. மாணிக்கவாசக பெருமான் மதுரை எம்பதியில் இருந்து கிளம்பி குதிரை வாங்குவதற்காக தொண்டி மாநகரத்தை நோக்கி செல்லும் போது அங்கே திருப்பெருந்துறையில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்படி ஆட்கொள்ளும் போது அதுவும் சாமி வழியை ஆட்கொள்ளலாம். ஏன்னா பக்குவமுடைய ஆன்மாக்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கே சிவபெருமான் வழியை ஆட்கொள்ளும். இப்ப சிவபெருமானுடைய வேலை என்னன்னா, எந்த ஆன்மா பக்குவமா இருக்கு அதை எப்படியாவது வழிபாடுக்கு ஈடுபடுத்தி தன்னுடைய பேரின்ப நிலையை அந்த உயிருக்கு தர வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமான். அதனால பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானை அப்படின்னு அப்படிப்பட்ட சிறப்புடைய மாணிக்கவாசக பெருமான் அங்கே வரும்போது வழியை ஆட்கொள்ளும் போது அங்கே குருவாக சிவபெருமானை மானுட சட்டை தாங்கி மாணிக்கவாசக பெருமானுக்கு உபதேசம் செய்தார். அங்கே பாடிய பாடல் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு என்று பாடினார். அப்படிப்பட்ட சிறப்புடைய பாடலில் இந்த திருப்பள்ளி எழுச்சி. திருவாசகத்துக்கு முருகர், ஒரு வாசகத்துக்கு முருகர். இதை படிச்சு முருகாதவங்க வேற எந்த நூலை படிச்சும் முருக. ஏன் ஒரு சிறப்பு அப்படின்னா, இப்ப தேவாரத்துல இந்த பாடலை பாடினால் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், பிணை போகும், பாவம் போகும், உங்களுடைய துன்பம் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 10 பாடலை பாடினால் உங்களுக்கு துன்பம், வல்லதோர் இச்சையினால் வழிபாடு 10 சொல்லுதல் கேட்டல் துன்பம் குறைப்பாரே, பெருநெறிய அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் ஏவிய பெருமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இந்த பாடலை பாடினா தீர்வு, உங்களுடைய தொல்வினைகள்லாம் பண்டை செய்த வினைகள் எல்லாம் நீங்கும் என்று கூறப்பட்டு. ஆனால் திருவாசகத்துல எந்த இடத்துலையுமே அப்படி சொல்லப்படல. முழுக்க முழுக்க சிவபெருமான் மேல் கொண்ட அன்பு ஒன்றை மட்டுமே குறிப்பிட்டிருக்கு. இந்த பூலோகத்துக்கு நம்ம வந்தாச்சு. என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவபெருமான் மேல் அன்பு கொண்டு, எப்படிங்க சிவபெருமான் மேல் அன்பு வரும் அப்படின்னா, அருளாளர்கள் சொன்ன விதத்தில் நாம் நடந்தால் நமக்கு இறைவன் மேல் நமக்கு அன்பு வரும். அவங்க சொன்னபடி நடக்கவில்லை என்றால் நமக்கு அன்பு வராது. அவ்வளவுதான். எல்லா நூல்களும் அதானே சொல்லுது, இறைவன் மேல் அன்பு வைக்கணும், எல்லா உயிரிடத்தும் அன்பு வைக்கணும் தானே சொல்லுது. எல்லா நூல்களும் அதானே சொல்லுது. இப்ப மாணிக்கவாசகர் முழுக்க முழுக்க எந்த பாடல் நீங்க எடுத்தாலும் அதுல அன்பு ஒன்றைதான் சொல்லியிருப்பாரு.
அறவே பெற்றால் நீ நண்பர் அந்தமின்றி அகம்நகமும் புறவே கிடந்து புலைநாயம் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய் அன்பு. மெய்யன்பு அப்படின்னா அப்ப பொய்யன் ஒண்ணு இருக்குதான். எத்தனையோ பேர் வேஷம்லாம் போட்டு ஏமாத்துறாங்கல்ல, அப்ப பொய்யன்பு இருக்கதான் செய்யும். ஆனா உண்மையிலே கசிந்து யார் அழுது இறைவனை மன்றாடி வழிபாடு செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியாரை சிவபெருமான் வழிய வந்து ஆட்கொள்ளும். அப்படி மாணிக்கவாசக பெருமான் பழுத்த பழமா இருந்தார், சிவப்பழமா இருந்தார். எந்த நிலையிலும் குருநாதரை தேடிக்கொண்டே இருந்தார். குரு நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற அவள்லே இருந்தார். ஒரு விவசாயி எப்படி மழைக்கு காத்து கொண்டிருக்கின்றாரோ அதே போல குருநாதர் எப்பொழுது நமக்கு உபதேசம் செய்வார் என்கின்ற நோக்கிலே இருந்தார் மாணிக்கவாசகர். வந்தாரோ இல்லையா? கரெக்டா வந்துட்டார். திருப்பரந்துரைக்கு வந்து ஆட்கொண்டு என்ன பண்ணிட்டாரு, பொதுநீல் வருகின்றார், நீ தில்லைக்கு வாப்பா அப்படின்ட்டு. அப்படி அங்கிருந்து ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக சென்று பதிகத்தை பாடிக்கொண்டே சிதம்பரத்தை போய் அடைந்தார் மாணிக்கவாசகர். அப்ப பள்ளியிலிச்சு வந்து பார்ப்பதற்கு எது சிறந்த ஒரு ஊர் அப்படின்னா இந்த திருப்பெருந்துறை தான் பள்ளி எழுச்சிக்கு சிறப்புடைய ஊர். உச்சிக்கால பூஜைக்கு திரு ஆனைக்கால், சாயரட்சிக்கு திருவாரூர், பள்ளியறை பூஜைக்கு சிதம்பரம். போன முறை சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் சிறப்புடைய ஊர். அப்ப பள்ளி எழுச்சி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க, ரைட், சிறப்பு. பார்த்தது இல்லையா? அங்க திருப்பெருந்துறையில போய் திருப்பெருந்துறையில பார்க்கணும், அது சிறப்பு. அப்படி இந்த பாட்டுல போற்றி என் வாழ்முதலாக ஆரம்பிச்சு ஒரு 6 பாடலை நம்ம சிந்தித்தோம். இப்ப நம்ம 7வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியாய் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். எப்படி சொல்றது பாருங்க, எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். சொல்லும்போது அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறிய. சாமி எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா அது அனுபவ பொருள். சிவபெருமான் வந்து எப்படிப்பட்ட பொருள்? அறிகின்ற பொருள் கிடையாது. மற்ற சமயங்கள்லாம் அறிந்து கொண்டே சொல்லும் இறைவனை. நம்ம சமயம் அப்படி சொல்லலை. நம்ம சமயம் இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இங்க யார் பெரியவங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க பெரியவங்க கிடையாது. இறைவனை யார் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அனுபவிக்கின்றார்களோ அவர்களே இங்க பெரியவர். அது வளச்சுவையன அமுதன. சாமி அதாவது திருமணத்தவனை அழகா சொல்றாரு, ஒன்று கண்டால் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டேன் அது நமச்சிவாய கனி, வென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் அதை தித்திக்கும் தானன்றே அப்படின்னு. அது எப்படி பழம்? நமச்சிவாய என்கின்ற. அது எப்படி இருக்கும் சுவை? அதை சொல்ல 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 சுவையா. இப்ப நம்ம சொன்னா சுவையா, சொல்லலைன்னா சுவை இருக்காது. பழத்தை கடிச்சாதானே சுவை இருக்கும், கடிக்கலன்னா எப்படி சுவை வரும்? அப்ப அதே போல நமச்சேத்த நாவில் நவின்று ஏற்றினால்தான் நமக்கு சுவை தெரியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வச்சு உருகுவாங்க. இந்த நேரமும் ஐந்தத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் முயன்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே. இப்ப நம்ம சொல்லணும், அதுலதான் விஷயம். அதுலேயும் ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, சிவா நான் பாத்ரூம்ல சொல்லலாமா அப்படின்னாரு. தாராளமா சொல்லலாம். எங்க இருந்தாலும் சொல்லிக்கொண்டே. இந்த இடமும் கணக்கு கிடையாது. உறங்கில சொல்லலாம், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் ஆழ்தோம். இந்த 5 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை பாடி அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை பற்றின சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவ பொருள் சிவபெருமான். அது பல சுவையன அமுதன. அது எப்படிப்பட்ட பொருள்? அமுது. நினைச்சா அமுதமா ஊறும். சிவபெருமானை நீங்க நினைக்கணும். இப்போ ரொம்ப உங்களுக்கு பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சிவபெருமானை நினைச்சாலே போதும், அப்படியே அமுதமா ஊற ஆரம்பிச்சு. அடியெல்லாம் ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியா இருந்தது. ஒரு முறை சாமி சாப்பாடே கொடுத்தாரு. அந்த பதியத்தை பாடினோம்.
அந்த இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தர் என்று உன்னை பேசுவார் பிறரெல்லாம் முத்தைமா மனிதனை வைரத்தை மூக்கிறேன் குறுகாவர் வெள்ளடை நீ என்று அந்த பதிவு வந்தது பார்த்தீங்களா? அதுல என்ன சொல்றாரு? பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவாய் இனி களைவாய், ஓடி நின் கலனாக உண்பலிக்கு உழல்வானே, காடு நின் இடமாக கடுவினில் நடமாடும் வேடனே குறுகாவும். அது எல்லாரும் பாட்டு அருமையா பாடுறாங்க. டெய்லி தேவரம் படிக்கிறதுனால அப்படித்தானே சுவா சிறப்பு, எல்லாம் சிறப்பாக பாடுறாங்க. அப்ப சாமி எப்படி இருக்கிறவன்னா அப்படியே அனுபவ பொருளா இருக்க. நினைச்சா உடனே அந்த பாட்டை பாடுறதே உடனே ஒரு வேகம் ஒரு புளியோதரை பொட்டணத்தை கொடுத்து சார் எப்படியாவது வச்சுக்கோங்க சார், எப்படியாவது சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓடுறேன். சதுரகிரிக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப பசியா இருந்தேன். சரி, அதை மீறி ஒவ்வொரு நேரம் சாப்பிட நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீ அந்த இடத்துல உட்கார்ந்து சிவபெருமானை சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பசி தெரியாது. சிவபெருமானை நினைச்சா பசி தெரியாது. இப்ப இதை நினைச்சா இது தெரியாது, இதை நினைச்சா இது தெரியாது. சிவத்தை நினைச்சா பசி தெரியாது, பசி நினைச்சோம்னா சிவம் தெரியாது. அப்படித்தானே? பசி வந்தா எல்லாம் பறந்து போயிடும். சிவபெருமானா இவங்க எந்த கோயிலுக்குங்க? கோயிலுக்கு வர பார்ப்போங்க, முதல்ல வயிறு ரொம்ப பசிக்குங்க அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. சுந்தரம் சாமியிலே வந்தார் குறுகாவூர் வெள்ளடைக்கு அடியாரோடு வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பசியோட வந்தார். சிவபெருமானி ஏற்கனவே கைலாய மலையில பார்த்துருக்கேன். சுந்தரம் சாமிகள் கைலாய மலையில பார்த்துருக்காரா? இப்ப நம்ம அடியாருக்கு பசிக்குதுன்னு சொல்லி சுவாமி பந்தெல்லாம் போட்டு ரெடியா தயாரா இருக்க. வந்தவர் சிவபெருமான் சிவாய நம அப்படின்னா, சிவபெருமான் யாரை பார்த்து? சுந்தரமுசாமியை பார்த்து சிவாய நம என பேசினே சொல்றாரு சேக்கிழார் சுவாமி. அவர் வரலாறு சொல்லும் போது சிவாய நமன்னு சொல்லி எந்த பேசுனாரா? உடனே அதுக்கு அவர் சிவாய நம அப்படின்னா யாரு? சுந்தரமுசாமி. உடனே அத்தனை அடியார்களையும் உட்கார வச்சு சிவபெருமானே ஒத்தையிலே வருவாருன்னு பாருங்க. இப்ப இன்னைக்கு யாராவது பந்தி பழுவாருன்னு சொல்லுங்க, எல்லாரும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைகள் இருக்கு நம்ம போயிட்டு அப்படின்ட்டு ஓடத்தான் பார்ப்பாங்க. நம்மளாம் பந்தி பழுவாருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கணும். அடியார்களுக்கு வைக்கிறதுக்கு நம்ம பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆர்வத்தோட இருக்கும். அப்படி சிவபெருமானே ஒத்தையிலே பழுவாருன்னா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அடியார்களுக்கு. அப்ப நாமளும் அந்த ஆர்வத்தோட இருக்கணும். அப்ப சிவபெருமான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்க்கா. சுந்தரம் சுவாமியும் பார்த்தாரு சிவபெருமான், இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கைலாய மலையில பார்த்துருக்காரா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்கேயோ இந்த ஆளை பார்த்த மாதிரி இருக்கு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு? உங்களுக்கு ரொம்ப பசிக்கல அப்படின்னாரு. ஆமா, ரொம்ப பசி இருக்கு. இப்ப பசி வந்தது எது மறந்து போச்சு? சிவம் மறந்து போச்சு. சிவம் தெரிஞ்சா பசி. அதுதான் சொன்னேன் இன்னைக்கு உங்களுக்கு அந்த சிவன் நம்ம கடை பக்கத்துல தான் இருக்காங்க. சரி, அப்ப எது வந்தா எது தெரியாது? பசி வந்தால் சிவம் தெரியாது. சிவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பசியே தெரியாது. அந்த அளவுக்கு சுவாமிகிட்ட நீங்க ஒன்றுனா பசி தெரியாது, ஒன்று தெரியாது. எல்லாம் வர என்னை இழந்த நலன் சொல்லாய் முருகாசுர பூபதியே என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமா விடுவதற்கு நாம பழகி கொள்ள வேண்டும். எதை கொடுத்தாலும் என்ன கொடுத்துங்க, அதை இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அது ஃப்ரீயா கிடைச்சிருச்சுன்னா போதும். ஃப்ரீயா கிடைச்சா எல்லாரும் நம்ம என்ன செய்வோம்? ஐயோம், இந்த உலகத்தில் ஒரு பொருள்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று நாம் என்னைக்கு ஒதுக்குகின்றோமோ அன்றைக்கு தான் எது வேணும்னு தோணும்? சிவம் வேணும்னு தோணும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்டவரும் அப்படின்னாரு. உலகத்து பொருள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் இருக்கணும். ட்ரைனிங் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் இப்பதானே சொல்லியிருக்கீங்க சொற்பொழிவுல, இனிமேல் நாங்கள் ட்ரை பண்றோம். சரி, அப்படி அது வளச்சுவையன அமுதன, அது அமுது. சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேரோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவலியோம் சிட்டாய சித்தற்கே சென்றுதாய் கொத்தும்பி அப்படின்னு கூட மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். நினைச்சா அமுதமா ஊழ ஆரம்பிச்சிருவார். சட்டோ நினைக்க, அவர் செகண்ட், சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை, அமுதம் போல சுவாமி ஊழாச்சு. அமுதன, இந்த அமுதத்தை பருகிறதுக்கு சாவா அமுதத்தை பெறுவதற்கு தேவர்கள் எல்லாம் அன்றாடினார்கள். அந்த அமுதம் வேணும்னு சொல்லி சிவபெருமானே என்ன செய்யல? வழிபாடு செய்யல.
சரி, ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது விநாயகர் பெருமானையாவது கும்பிட்டுருக்கணும். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணல. அதனால என்ன பண்ணாங்க, மத்த மலையை ஊன்றி வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக திரித்து வால்பகுதி தேவர்களும் தலைப்பகுதியை அசுரர்களும் பிடித்து கொண்டு கடைந்தார்கள். அதுக்கு கேப்டன் யார் தெரியுமா உங்களுக்கு? அது கேப்டன் திருமால். திருமால் அடியில போய் ஆமை வடிவத்தில் போய் தாங்கினார். என்ன நினைச்சிட்டாரு, அடியில போய் நம்மளாலதான் அவங்க தேவர்கள் கடைகிறாங்க அப்படின்னு நினைச்சார். அந்த ஆணவம் வந்துச்சு, நம்மளாலதான் ஆகணும்னு நினைச்சாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் சாமி என்ன பண்ணாரு, ஆமையை போய் அப்படி திரும்பி போட்டார். ஆமையை திரும்பி போட்டா ஒரு வேலையும் செய்ய முடியாது. புரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவருடைய இதை ஒடுக்கி மறுபடியும் அந்த பதவியை சிவபெருமான் திருமாலுக்கு தந்தார். இப்ப அந்த கடல்ல என்ன வந்தது, ரெண்டாவது கடைஞ்சாங்கல்ல, இந்த கடல்ல இருந்து ஒரு நஞ்சு வந்தது. அந்த தலைப்பகுதியை பிடித்த அசுரர்கள் பிடி எப்படி இருக்கும், அமைக்கி பிடிச்சாங்களா, அதுல இருந்து ஒரு பாம்பு ஒரு விஷத்தை கழிச்சு. இது ஒரு ஆழம், அது ஒரு ஆழம், ஆழகால விஷம் அத்தனை தேவர்களையும் துரத்தியது. 33 கோடி தேவர்களையும் துரைத்தது. சென்றவர் சொன்னேன், 33 கோடி தேவர்கள்னா யாருன்னு உங்ககிட்ட சொன்னா, சிவா நீங்க பேசுறது போன வாரம் புரிஞ்சுது அவங்களுக்கு. இது இந்த அது மறுபடியும் ஒருக்க நீங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுது. இப்ப சூரியர்கள் 12 கணக்கு வச்சுக்காரீங்களா? சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11. எவ்வளவு? 12 ஒரு 11 23. சரி, வசுக்கள் 8 எவ்வளவு? 31. சரி, அஸ்வினி தேவர்கள் 2 33. இந்த 33 பேருக்கும் 1 கோடி சிப்பந்திகள். அப்ப 33 பிளஸ் கோடி 33 கோடி தேவர்கள். அவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவ்வளவுதான் நம்ம இவ்வளவுதான். இவங்கதான் விண்ணுலகத்துல இருக்காங்க. 33 கோடி தேவர்கள் தான் இருக்காங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி சாமி எப்படிப்பட்டவன்னா, அந்த அமுதத்தை நஞ்சு வந்ததா சிவபெருமானை தேடி போனாங்க. போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் அந்த நஞ்சை எல்லாரும் காணும்படி, இந்த சாமி மட்டும் அன்னைக்கு நஞ்சு சாப்பிடல அப்படின்னா இன்னைக்கு எல்லா உயிரும் இருளுக்குள் சென்றுவிடும் என்பதற்காக சிவபெருமான் கண்டத்தில் அடக்கினார். இப்ப நம்ம அதை தான் பிரதோஷமாக கொண்டாடுகின்றோம். புரியுதா? சாமி அப்படி முன்னலைன்னா நம்ம இன்னைக்கு பிரதோஷம் கொண்டாடி இருக்க மாட்டோம். ரெண்டாவது, இந்த உயிர்கள் எல்லாம் மறுபடியும் கேவல நிலைக்கு போயிருக்கும். அதனால கண்டத்தில் அடக்கினார். இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் வந்துச்சுல, சிவபெருமான் அதை மறைக்கணும் மறைக்கலாம்ல, ஆனா மறைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் நேயர் விருப்பம் தான். தேவர்கள்லாம் சொன்னாங்க, சாமி அந்த கண்டத்துல அப்படியே வச்சுக்கோங்க, அந்த நீலகண்டம் அப்படியே தெரியட்டும். நாங்க அப்பப்ப எங்க தவறு உங்களை பார்க்கும் போதுல எங்களுக்கு தெரியணும், நாங்க இப்படிலாம் தவறு செஞ்சிருக்கோம்னு தெரிய வேண்டும் என்பதற்காக அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக சிவபெருமான் அதை மறைக்காம வைத்திருந்தார். ஏதாவது இந்த கண்டத்துல உள்ள நீலகண்டம். இல்லைன்னா சாமி எப்படி அதை மறைச்சிருப்பாரு, அது தெரியாம போயிருக்கும். இருந்தாலும் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் நஞ்சை உண்டார். நஞ்சுண்ட கண்டன் தன்னை அப்படின்னு கூட பாடல்ல வருது இல்ல, நஞ்சுண்ட கண்டன் சிவபெருமான். அப்படி எல்லாருக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைந்து செய்தார்கள். அமுது வந்தது, அந்த சாவா மருந்து வந்தது. அந்த மருந்தை, அந்த தேங்காய் அமிர்தத்தை திருமால் தான் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தம் கிடைச்சது. அவர் வழிபாடு செய்யாத போது என்ன கிடைச்சது? நஞ்சு தான் கிடைச்சது. அதனால எந்த ஒரு காரியத்தையும் சிவபெருமானை முன்னிறுத்தி செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டுவிடும். அப்ப முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்ப எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தாலும் சிவபெருமானை முன்னிட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். சிவபெருமானை முன்னிறுத்திட்டீங்கன்னா அந்த காரியம் என்னதாயிரும். அது மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னாரு, சாமி நான் ஒரு காரியம் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சொல்லுப்பா அப்படின்னாரு. இல்ல சாமி, இந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலையை கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். இந்த காரியத்தை நீங்க தான் முன்னிறுத்தி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டார். யாரு? மாணிக்கவாசகர். அதுபடியும் அடியார் நடுவில் இருக்க வச்சாரா வைக்கலையா? 999 அடியார் நடுவுல அந்த மாணிக்கவாசகர் இருக்க வச்சுட்டு தான் சுவாமி கைலாயம் போனார். எத்தனை? 900. இப்ப நம்ம எத்தனை அடியார் இருக்கோம்? இங்க 20 பேர் இருக்கோமா? இது நடுவில் நம்மளை இருக்க வச்சிருக்க. அப்ப நம்ம இதை செவ்வனையே நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம இருக்க அடியார் கூட்டம் கூடிக்கிட்டே போகும். எப்பயுமே அடியார் நடுவுலயே இருக்கணும். இதை தாண்டி வெளியில போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சிந்தனையும் வர ஆரம்பிச்சிடும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு அப்படியே உட்காந்துருவோம். நம்ம காலமும் அப்படியே ஓடி போயிடும்.
சரி, அப்படி அது வளச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன. இது எப்படிப்பட்ட பொருள்? அரிதான பொருள், காண கிடைக்காத பொருள். பிரம்ம விஷ்ணு போனாங்க, 2 நாளையும் பார்க்க முடியல, அது அரிதான பொருள் தானே. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. சிவபெருமான வழிபாடு பண்ணலைன்னா மனக்கவலை போகவே போகாதுட்டாரு. அரிதுன்ட்டு, அரிதுன்னு கிடைக்க முடியாதுன்னு அர்த்தம். தனக்கு ஓமை இல்லாதான் தாளாகிய திருவடி சார்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை எப்படி போகும்? சிவபெருமான சார்ந்தா தான் போகும், இல்லைன்னா போகாது. அரிதுன்ட்டார். வேற எந்த தெய்வத்தாலையும் போக்க முடியாது. சிவபெருமானை வழிபாடு செய்தால்தான் மனக்கவலை போகும். அப்படிப்பட்ட பெருமான் சிவபெருமான். அப்ப அப்படிப்பட்ட பொருள், அப்ப அரிதான பொருள் அப்படின்னா அப்ப சிவத்தை பார்க்கவே முடியாதா அப்படிங்கிறது. பார்க்க முடியுமா முடியாதா? சிவ ஒரு நிமிஷம் நாங்க யோசிக்கிறோம் அப்படி பார்க்க முடியும். எளிதன அப்படின்றாரு அடுத்த பாட்டு. அடுத்த வரை என்ன சொல்றாரு? அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா. எளிதான பொருள். அன்பு செலுத்தினால் சிவபெருமான் எளிமையாக ஓடி வந்தார். அன்பு வரணும். அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா. தேவர்களாலும் அறிய முடியாத பெருமான். அமரர்னா தேவர்கள்னா. அரிதற்கு அரிதன எளிதன. அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியா. அவர்களாலும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். அத சுந்தரம் சாமியோட சொல்றாரு. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பிள்ளையை நெஞ்ச பிழை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர படிப்பானே, இன்ன தன்மை நின்று அறிவொன்னா எம்மானே எளிவந்த பிரானே அப்படின்னாரு. இன்ன தன்மையினே சொல்ல முடியாது சாமிய. ஆனா அடியார்கள் கூப்பிட்டா என்ன செஞ்சுருவாரா? சிவபெருமான் எளிமையாக ஓடி வந்து எளிதன அப்படின்னு. அமரரும் அறியா. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. இது அவன் திரு. எப்படி இது அவன் திருவுரு அப்படின்னா, சிவபெருமன் இவருக்காக மாணிக்கவாசகருக்காக வந்து எளிமையாக ஆட்கொண்ட அந்த திறத்துல சொல்றார். எப்படி திருவுரு அப்படின்னா, ஞானாசிரியனாக குருவாக வந்து திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட அந்த விதத்தை, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. கைலாயத்துல இருந்த அவன் இப்ப எங்க வந்துட்டான்? கீழே மண்ணுலகத்தில். யாரை பழிச்சுட்டு? தேவர்களை எல்லாம் பழித்து விட்டு சிவபெருமான் எங்க வந்துட்டாரு? மண்ணுலகத்துக்கு வந்துட்டாரு. தேவர்களையும் பழித்து மண்மேல் வந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். மனிதரை ஆட்கொள்வதற்காக தேவர்களை கூட பழிச்சுட்டு வந்திருக்காரு சுவாமி. அப்ப இந்த மண்ணுலகம் எவ்வளவு புண்ணிய பூமி பாருங்க. அப்ப நமக்காக வந்து எளிமையாக வந்து அருள் செய்கின்றார் என்றால் இந்த திறத்தை நம்ம எவ்வாறு சொல்வது? அப்படி அரிதற்கு அரிதான பொருள் தான் இது. அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. அவன் இப்ப இவனாக வந்திருக்கார். எதாக? ஞானாசிரியனாக வந்திருக்கின்றார் அப்படின்னார். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. எல்லாரும் சிவபெருமான அவன் அவன் தானே சொல்றாங்க. அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் அருளாலே அவன் தாழ்வனை. இப்ப அவன் அருளை கொண்டு அவனை அறிவது எப்படின்னா, ஒரு இருட்டுக்குள்ள போறீங்க. இருட்டுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு. விளக்கு எடுத்துட்டு வாங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க? அப்படியே தேடிக்கிட்டே இருப்பீங்க. இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த விளக்கு எரிகின்ற சுடரை வைத்து நீங்க என்ன செஞ்சிடலாம்? விளக்கு எங்கே இருக்கின்றது தெரியுமா தெரியாதா? விளக்கு எரிஞ்சதுன்னா அப்ப ஈஸியா போய் அந்த விளக்கு தூக்கிட்டு வந்துடுவீங்க. விளக்கின் சுடர் ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல அவன் அருளாகிய சக்தியை கொண்டு சிவத்தை அறிவது. இது அவங்களுக்கு அருள் இல்லாம அவனை நான் பார்க்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள் சாமியுடைய திருவடியை. அப்படி எல்லாருமே அவன் அவன். மாணிக்கவாசகர் வரும்போது என்ன சொன்னார்? அவன் ஞானசம்பந்த பெறுவான். ஒருத்தர் தான் என்ன பண்ணார் தெரியுமா? தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான்முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான். அவன் என்றேவா இவன் என்றேவா? இவன் அங்க இருக்கிறது இங்க இருக்கிற நம்ம உயிருக்கு உயிராக தான் இருக்காரு சாமி. வேற எங்கேயும் போல. அவர் நமக்கு உயிருக்கு உயிர். இப்ப எல்லாருக்குள்ள இருக்காரா இல்லையா? சாமி இருக்காரா இல்லையா?
கட்டாயமா இருக்காரு. அவர் இல்லைன்னு நம்ம ஏற்க முடியாது. இது ஜடப்பொருள். இதுல சாமி இருக்காரா இல்லையா? இது இப்படி வச்சு ஜடப்பொருள் இருக்காரா இல்லையா? இறைவன் இருக்காரு. ஜடப்பொருள் இல்லைன்னா அந்த பொருள் இயங்காது. இப்ப செவர் இப்படி நிக்காது, சாஞ்சிரும். அத அப்ப சொல்லிருக்கிறார், இயலாதவெல்லாம் ஏழ்விப்பானாய் எழுந்துடராய் எம் அடிகள் நின்றவாறே அப்படிங்கிற. அப்ப ஜடப்பொருள் முதற்கொண்டு இறைவன் கலக்கவில்லை என்றால் அந்த ஜடப்பொருள் முதற்கொண்டு என்ன செய்யாது, இயங்காது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்தேதான் அமையும். இந்த சேர் எதை சார்ந்த அமையுது? தரையை சார்ந்த அமையுது. மேஜை எதை சார்ந்த அமையுது? அது தரையை சார்ந்த அமையுது. இந்த செவர் எதை சார்ந்த அமையுது? தூணை சார்ந்த அமையுது. இப்படி ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல ஒன்றை சார்ந்து. கணவர் யாரை சார்ந்து அமைவாங்க? மனைவியை சார்ந்து அமைவார்கள். மனைவி யாரை சார்ந்து அமைவார்கள்? கணவனை சார்ந்து அமைவார்கள். இப்படி இந்த உலகத்துல எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் அமைவார்கள். அதனால சிவபெருமானே பாத்தீங்கன்னா ஊழிக்காலத்துல எல்லா உயிர்களையும் ஒடுக்கி எல்லாரும் அப்படி சாம்பலா இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து சிவபெருமான் திருநீரை பூச்சிக்குவாராம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த திருநீர்லாம் போய் சாமிட்ட, பெருமானே நாங்கள் யாரை சார்ந்து அமைய அப்படின்னு கேட்டதான் சிவபெருமான்ட்ட. நீங்கள் என்னை சார்ந்து அமையுங்கள் அப்படின்னு சிவபெருமான் திருநீர் பூசி காமிச்சார். அதனாலதான் நம்ம சிவபெருமான் எதை பூசுறாரு? காடுடைய சுடலை ஒடி பூசி எல்லா உயிரும் ஒடுக்கி அதை சாம்பலை எடுத்து சுவாமி திருநீராக அணிந்து கொள்கின்றார். அப்ப திருநீர் எதை சார்ந்த அமையுது? சிவபெருமானை சார்ந்து அமையுது. அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே ஒன்றை சார்ந்துதான் அமைவார்கள். புரிஞ்சுச்சவங்களுக்கு? அப்படி அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அவன் தான் இப்ப எங்க இருக்கான்? இவன் என்றே இங்க நம்ம உயிருக்கு உயிராதான் இருக்கான். அவன் எங்கேயும் போல, நம்மளை விட்டுட்டு தனியாலாம் விட்டுட்டுலாம் போல, நம்ம கூட ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து செயல்படுகின்றார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோ எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீடுமில்லையே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். முக்குணமாகவும் உயிர்க்கக்கூடிய முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் அறுசுவை உணவாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் இருந்து இறைவன் செயல்படவில்லை என்றால், அவன் உயிருக்கு உயிராக இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு பொருளையும் நாம் அறிய முடியாது. அப்படிதான் இருந்து நமக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு உபகாரம் செஞ்சாலும் நாம வழக்கம் போல காலையில் எழுந்ததும் அந்த செல்போன் எடுத்து தான் சொல்றோம். காலையில் எழுந்தது அந்த செல்போன் எடு, அதுக்கு இது டிவி ஆன் பண்ணு அப்படிங்கிறோம். காலையில் எழுந்ததுமே என்ன செய்யணும்? அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. காலையில் எழுந்ததும் 5 விரலை பார்த்தோம், 5 எழுத்து நமச்சிவாய 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 சொல்லி எழுதிக்கணும். அதுதானே வச்சிருக்காரு 5 விரல் சொல்லி எழுதிக்கணும். சரிதானா? இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும். எங்களையும் சொல்லி எல்லா அடியாரும் சொன்னாரு. எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். எங்க திருப்பெருந்துறையில் ஆண்டு அருளும். அங்க எத்தனை அடியார்கள் இருந்தாங்க? 999 அடியார்களோடு மாணிக்கவாச பெருமானுக்கு சேர்த்து 1000 பேர் ஆச்சு. ஏற்கனவே அவர்கள் பண்டை பிறவிகள் 1000 முனிவர்களாக இருந்தவர்கள், மறந்துடக்கூடாது. அந்த 1000 முனிவர்கள்ல நல்லா கவனமா இருக்காங்க. 1000 முனிவர்களும் எங்க இருந்தாங்க? உத்தரகோசமங்கையில இருந்தாங்க. சாமி மண்டோதரிக்கு அருள் செய்வதற்காக இலங்கை செல்கின்றேன் என்று சொன்னதும் அந்த 1000 முனிவர்களும் பெருமானே அங்கே ராவணன் இருக்கானே, அவன் ஏதாவது உங்களை தொட்டா என்ன சாமி செய்யறது அப்படின்னதும், அவன் ராவணன் என்னை தொட்டால் இங்கு ஜோதி வரும், நீங்கள் அனைவரும் கலந்து விடுங்கள் அப்படின்னு சாமி சொல்லிட்டு, அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். யார் வர்றா? மாணிக்கவாச பெருமான் பாரு. மண்டோதரிக்கு அருள் செய்வதற்கு இலங்கைக்கு போகும்போது 1000 முனிவர்கிட்டையும் சொல்லிட்டு போகும்போது மாணிக்கவாச பெருமான் முப்பிறவில 1000 முனிவர்கள்ல ஒருவரா இருந்தார். அப்ப அந்த ஏடை மாணிக்கவாசர் கையில கொடுத்துட்டு போறாரு. இந்த ஏடை நீ வச்சிருப்பா, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி மறைந்து இலங்கைக்கு செல்கின்றார். இப்ப அங்க போய் மண்டோதரி அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. சாமியை தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. சிவபெருமான் அவருக்கு முன்னாடி ஒரு இளைஞனாக காட்சி கொடுத்து எப்படி கொடுக்குறாரு? ஒரு இளைஞனாக. அந்த நேரத்துல யார் வந்துட்டா? ராவணே வந்துட்டான். உடனே சாமி என்ன பண்ணாரு? அப்படி குழந்தையாகி மடியில படுத்துக்கிட்டார். யார் மடியில? மண்டோதரி மடியில. உடனே இது என்ன குழந்தை? அந்த குழந்தைய தொட்டார் பாருங்க. இங்க ஜோதி வர உத்தரகோசம் அத்தனை பேரும் உள்ள கலந்தாரு. 999 பேர் உள்ள போறாங்க, ஜோதிக்குள்ள போறாங்க.
மாணிக்கவாச பெருமான் கையில சாமி ஏட கொடுத்துருக்காரு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாரு பாருங்க. யோசிக்கவே அந்த ஜோதி மறைஞ்சிருச்சு. அதனாலதான் மறுபிறவில் நீத்தல் உண்ணபுத்திர என்னை விட்டுட்டு போயிட்டே, விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தே எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு பதியமும் படிச்சிருக்காரு. 51 பாட்டுலையும் என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே, விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் என்னை தாங்கிக் கொள்ளே, என்னை தாங்கிக் கொள்ளேன்னே சொல்றேன். அத்தனை பாட்டு. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்கனை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் எங்க திருப்பெருந்துறையில் ஆண்டு அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை. மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கைக்கு மன்னா, திருப்பெருந்துறை மன்னா, இது எம்மை பணி கொள்ளுமாறு அவை கேட்போம். எம் பெருமான் பண்ணி எழுந்து மதுவளர் பொழில் திருநரு. மது என்பது தேனு, வளர் பொழில் திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னாரு. மது என்பது தேன். இந்த தேனை பருகுவதற்கு எது வரும்? வண்டுகள். வண்டுகள் தான் அடியார் திருக்கூட்டம். மது என்ற தேன் என்பது சிவபெருமான். சிவபெருமானுடைய பேரின்பத்தை பருகுவதற்கு இந்த வண்டுகள் எல்லாம் என்ன செய்யுது? போய் அந்த தேனுடைய இதை உய்வது போல. அது இந்த தேன் எப்படிப்பட்ட தேன்னா, அந்த தேன் வண்டுகள் போய் உறிஞ்சதும் அதுக்கப்புறம் தேன் இருக்காது, ஒரு சொட்டு தான் இருக்கும் ஒரு பூவுல, அதுக்கு மேல இருக்காது. ஆனா இங்க சொல்லும் போது மது வளர் பொழில் அப்படின்னாரு. இது எவ்வளவு தேனை குடிச்சாலும் வளர்ந்துகிட்டே போகும். இந்த தேன் சிவபெருமான் என்னும் தேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சாமி எப்படிப்பட்டவர்? தித்திக்கும் சிவபெருமான். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே கருத்திடவேங்கிறாரு மணிதாசன். அதுலயே ஒரு பாட்டை சொன்னாரு, திரைத்தனி உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாது வண்டே துந்துவி கோத்தும்பி என்கின்ற வண்டே, நீ என்ன செய்யற? ஒவ்வொரு பூலையா போய் அந்த தேனை உறிஞ்சி 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 கொண்டு நீ அதை சேர்க்க முடியும். நீ படுற பாடு அதை அப்படித்தானே செய்யுது. எத்தனை தேன் இது! அதுவும் சாப்பிட்ற நேரம் தான். உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு அட்ரஸே வேற. சாப்பிட்ற நேரம் தான், அதுக்கப்புறம் அதுக்கு அட்ரஸ். நான் ஒரு தேன் சொல்றேன், அது எப்படிப்பட்ட தேன் தெரியுமா அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றேன். அது எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? நினைந்தோறும் அது நினைச்சா இனிக்கும், காண்தோறும் அதை கண்டா இனிக்கும், பேசும் தோறும் அதை பத்தி பேசிட்டே இருக்கும் போல தோணும். அது அப்படிப்பட்ட தேன். பேசும் தோறும் அப்படி இருந்தது எப்போதும் அப்படின்ட்டாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? அது எப்ப நினைச்சாலும் அது இனிக்கும். அது என்ன தேனு? சிவபெருமான் என்கின்ற தேன். அது நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்ளக ஆனந்த தேன் சொல்லும். அது எப்படிப்பட்ட தேன்? ஆனந்த தேன். இங்க உலகத்தில் உள்ள தேன் கிடையாது, இது ஆனந்த தேன். ஆனந்த தேன். நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்ளக ஆனந்த தேன் சொல்லியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அது எப்படிப்பட்ட தேன்? திருப்பெருந்துறை மன்னா, திருப்பெருந்துறை இருக்கக்கூடிய அரசனே, இது எம்மை பணி கொள்ளும். நீ என்ன பணி சொல்றிய சொல்லு சாமி. இது எம்மை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். எம் பெருமான் பள்ளி எழுத்து. எப்படி பாட்டு பாருங்க. இந்த பாட்டுலாம் தெரியுமா உங்களுக்கு? திருப்பள்ளியை வச்சு எனக்கு 10 பாட்டு தெரியுங்க அப்படி யாராவது கை தூக்கு. அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு தான் இப்படி, 5 பாட்டு தான் இப்படி, 10 பாட்டு தான் அப்படி கைது, 10 பாட்டு எனக்கு தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி. சிலர் பார்த்தீங்கன்னா சிவா எனக்கு 10 பாட்டு தெரியும். அது எப்படி தெரியும்னா, எல்லாரும் பாடணும்னா நானும் கூட சேர்ந்து பாடுவேன், இல்லைன்னா அப்படி சொல்றாங்கல்ல. சில பேருக்கு எப்படின்னா அப்படி வரும். அதாவது மனப்படம் தெரியும், ஆனா தனியா சொல்ல தெரியாது. எல்லாம் கூட்டம் வச்சது பாடும்போது அது அதுவா வரும். இப்ப சிவபுராணம் நீங்க தனியா சொல்லி பாருங்க, ஏகப்பட்ட மிஸ்டேக் விடுவீங்க. அடியாரோடு சேர்ந்து பாடி பாருங்க, அப்படி சரளமா வரும். நமச்சிவாய வாழ்கள் ஆரம்பிச்சு கடைசி கட 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 கடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, அடியாரோடு சேர்ந்து சொல்லும்போது. சில பேருக்கு அப்படி அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். எப்படியாவது பார்த்தாவது என்ன செய்யணும்? சிவபெருமான் புகழை பாட. பார்க்காம பாடணும் இல்லை, பார்த்துனாலும் என்ன செய்யணும்? பேசின்தான் எந்தாய் எந்தை பெருமானே என்று பேசி பேசி பூசின்தான் திருநீரே நிறைய பூசி பின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தார்தமை ஆண்டானை அவாவல்ல கல்வனேனே என்று கூட யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றார். பேசினா சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு, அது தேனாய் இடிச்சுட்டே இருக்கும். தேனாய் நமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான்.
அப்படி இந்த பாட்டு முதல் பாட்டு முடிஞ்சிச்சு. இது 7வது பாட்டா. அடுத்த பாட்டு என்ன சொல்றாரு? முந்திய முதல் நடு இறுதியும் வானாய் மூவரும் அருகில யாவமற்றறிவார் பந்தனை வீரடியும் நீயும் நின்னடியா பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே பரணே செந்தல் ஊரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவரும் காட்டி வந்தாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஏ. அருமையான பாட்டு. இப்படி பாடுவீங்களா? இப்படிதானே பாடுறீங்க? ஓரளவுக்கு ராகம் பண்ணாது. அதாவது ஞானசம்பந்த பெருமாள் என்ன சொல்றாருன்னா, முடிந்த அளவுக்கு இசைந்து பாட வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு குரல் ஒரு மாதிரி இருக்குங்க, கோலை விடராக எனக்கு சரியா பாட வராதுங்க, கவி கோடும் இலவாக நீங்க என்ன செய்யுங்க, இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம். எப்படி சொல்றாரு? ஏதோ இசைஞ்சு பாடணும், அவ்வளவுதான். பார்த்துனாலும் பாடுங்க, ஆனா சாமியை போற்றி பாடணும். அது ஒண்ணுதான். கோலை விடராக கவி கோடும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல். எப்படி சொன்னாலும் சிவபெருமான் ஏற்றுக்கிறார். இப்போ குழந்தை ஆனவனை புத்தகம்னு சொன்னா இந்த தந்தைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இவன் நம்ம பிள்ளைதான் பாடுதா, நம்ம பிள்ளைதான் ஆனவனை சொல்லுதா, நம்ம பிள்ளைதான் ஏபிசிடி சொல்லுதா அப்படின்னு எப்படி அந்த தந்தைக்கு மகிழ்ச்சியா இருக்குமோ, அதே போல நாம தேவாரம் திருவாசகம் பாடினா சிவபெருமான் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வார். ஞானசம்பந்த பெருமான் அழகா சொல்றேன். அப்படி இந்த பாட்டுல முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். முதல் நடு இறுதி. முதல் நுட்பமும் நடுவுல இந்த உயிர்களுக்கு தனு கரண புவனங்களை கொடுத்து அடுத்து ஊழிக்காலத்துல ஒடுக்கின்ற அந்த திறத்தை முதல் நடு இறுதி அப்படின்னாரு. சாமி அனாதி, நாமளும் அனாதி. நமக்கு கொடுக்கப்பட்ட பாசமும் அனாதி. பதி பசு பாசம். பதி என்பது இறைவன் அனாதி, பசு என்கின்ற ஆன்மாக்கள் அனாதி, பாசம் என்று சொல்லக்கூடிய கர்மம் மாயை ஆணவம் எல்லாமே அனாதி. புதுசாலாம் ஒன்றும் வரல, ஏற்கனவே இருக்கிற பொருள் தான். இது என்றும் உள்ள பொருள் பேரு. இந்த 3 பொருளை 6 பொருள் உண்மை அப்படிம்பாங்க. 6 பொருள் உண்மை என்றால் இப்ப பதி கடவுள், பசி என்பது ஆன்மாக்கள், பாசம் என்கின்ற கண்மம் மாயை 2 ஆச்சு, மொத்தம் 4 ஆச்சா. அதுக்கப்புறம் மாயையை சொல்லும் போது 2 வகையாக சொல்லி ஒன்று சுத்தமாயி மற்றொன்று அசுத்தமாயையாக பிரிப்பார். புரிஞ்சுச்சா? அப்படின்னா என்னங்க அப்படிங்களா? மாயைன்னா என்னன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாயையிலிருந்து தான் சுவாமி இந்த உலகத்தை நமக்கு தோற்றுவிக்கின்றார். இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. அது எப்படின்னா, இப்ப நமக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க திருமுறை பாட போறீங்க. திருமுறை பாடும்போது அந்த போர்வை எடுத்து விரிச்சு உட்காருறீங்களா? எல்லாரும் உட்காருறீங்களா? தேவைக்கு பயன்படுத்திட்டு அப்ப திருமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போர்வை என்ன செய்வீங்க? அப்படி போட்டு போயிருவீங்களா? மடிச்சு ஓரத்துல வைப்பீங்களா? அதே போல சாமி மாயிலிருந்து எடுத்து இந்த உலகத்தை அப்படி விரிச்சு விட்டுருக்காரு. இந்த புவனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. தேவை முடிஞ்சிச்சுன்னா சாமி என்ன பண்ணிடுவாரு? அதை ஒடுக்கி விடுவார். புரிஞ்சிச்சா? அதையும் பாத்தீங்கன்னா சாமி மாயையை முழுசு பயன்படுத்தல, அதுல ஒரு கூறத்தை பயன்படுத்துறாரு. இதே நம்மளால என்ன செய்ய முடியல, கிரகிக்க முடியல. இந்த உலகத்தையே நம்மளால கிரகிக்க முடியல. இன்னும் எத்தனையோ உலகங்கள்லாம் இருக்கு, எண்ணில்லாத உலகங்கள் இருக்கு. கீழே உலகம் மேலே உலகம் இருக்கு. 224 புவனங்கள் இருக்கு. இந்த 224 புவனங்களையும் ஒவ்வொரு புவனங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. எத்தனையோ கோடி அண்டங்களையும் எத்தனையோ உயிர்கள் வசிக்கின்றது. எத்தனையோ கோடி உயிர்கள் வசிச்சிருந்தாலும் அத்தனை உயிர்களையும் கட்டி காக்கிறது யாருன்னு ஈசன் ஒருவன் தான். ஈடு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. சாமி தான் அத்தனை உயிர்களுக்கும் காப்பாற்றி ஒவ்வொரு உயிர்களுக்கும் படி அளந்துகிட்டே இருக்காரு. பார்த்துக்கோங்க. இப்ப முடிஞ்சுச்சுல பாத்தீங்களா? படி அளந்த நாள் வந்ததா எல்லா உயிருக்கும். எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா? அதுல பாருங்க சார், அன்னைக்கு பார்த்து என்னால போக முடியல சார், சிலர் அப்படி சொல்றாங்கல்ல. மற்ற நாள்ல போனேன் பாருங்க, அந்த நாள் பார்த்து போக முடியுங்களா பாருங்களேன் அப்படிங்கிறாங்கல்ல. முக்கியமான காலத்துல என் திருக்கோயில போய் வழிபாடு செய்யும். புண்ணிய காலத்தை விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு?
புண்ணிய காலத்துல சிவன் கோயில்ல போய் நல்லா வழிபாடு செய்யணும். இப்ப நித்தியம், நைநித்தியம், காமியம், புண்ணிய காலம் என்கின்ற 4 கால வழிபாடு இருக்கு. நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடுக்கு நித்தியம் என்று பெயர். அது ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். நம்ம கோயில்ல திருப்பள்ளி எழுச்சி எப்ப நடக்கு? 6:30 நடக்கு. ஒரு கோயில்ல 5 மணிக்கு நடக்கும். நீங்க கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா பள்ளி எழுச்சி 4 மணிக்கே நடக்கும். இது ஒவ்வொரு கோயில மாறுபடும், நித்தியம் மாறுபடும். அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. நைமித்திகம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு திருக்கோயிலையும் மாறுபடும். இப்ப நம்ம கோயில திருவிழா எப்போ வருது? ஆண்டுக்குரிய திருவிழா வைகாசி திருவிழா. இதே இது நீங்க மாயிரநாசாமிக்கு போயிட்டீங்கன்னா என்ன திருவிழா? ஆடி திருவிழா. இதே இது நீங்க திருவாரூர் தேரோட்டத்துக்கு அது என்ன திருவிழா? சித்திரை திருவிழா. இப்படி ஒவ்வொன்றும் மாறுபடும். இது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு என்று பெயர் நைமித்தியம். காவியம் என்பது உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய வழிபாடு. இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீ எல்லாம் உலக நன்மை வேண்டி வழிபாடு பண்ணீங்களா? அது காவிக வழிபாடுன்னு பேர். கடைசி இருக்கக்கூடிய புண்ணிய காலம் என்னவென்றால் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பிரதோஷம் போன்ற காலங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த நேரத்திலாம் சிவன் கோயில்ல போய் நல்லா வழிபாடு செய்யணும். இந்த படி இழந்தார்ல சுவாமி, அன்னைக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா நமக்கு எத்தனை பிறகு எடுத்தாலும் நமக்கு என்ன வராது? சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. சாமி எந்த நிலையிலையும் நமக்கு உணவு கொடுத்துட்டே இருக்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். சரி, முந்திய முதல் நடு இறுதியுமானாய். முதல் உட்போகும். அதுக்கப்புறம் இந்த உயிர்கள் தோற்றுவிச்சு முதல்ல என்ன செய்யறாரு? முதல் உட்போகத்துல சாமி நினைக்கின்றார், இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று விரும்புவது முதல் உட்போகம். புரியுச்சா? அதுக்கப்புறம் இதுக்கு தனி கரண கோண கோவங்களை எல்லாம் கொடுத்து இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி வைத்து அதுக்கப்புறம் ஊழி காலத்தில், பேரூழி காலத்தில், அது ஊழி காலம் கூட சொல்லக்கூடாது, பேரூழி காலத்தில் எல்லா உயிர்களையும் ஒடுக்கும் போது அது புனருற்பவம் என்று பெயர். முதல் உற்பவம், புனருற்பவம். இதுதான் சொன்னாரு. முதல் உற்பவத்துல நினைச்சது முதல். 2வது நடு, இந்த உயிர்களுக்கு தேவையானதை வழங்குவது, தண்ணீர் கரண கோண கோகங்களை வழங்குவது நடு. இறுதி எனது எல்லா உயிர்களையும் ஒடுக்கி பேரொழி காலத்தில் ஒடுக்கி வைப்பது இறுதி. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். சிவபெருமான் எல்லா உயிர்களையும் தோற்றுறாரு. அது தோற்றி, அதாவது சாமி உயிர்களை தோற்றுவிக்கவில்லை என்றும் உள்ள பொருள். அதற்கு உலகத்தை தான் தோற்றுவித்து நம்மளை இந்த குணங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளை வசிக்க செய்கின்றார். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன செய்யறார்? அதை ஒடுக்கி வைத்துக் கொள்கின்றார். அதனால முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார். அந்த மூவர் யாரு? மூவரும், அந்த மூவர் யாருன்னா படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணு, அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இந்த அழித்தல் தொழில் சிவபெருமான் நினைக்கிறாங்க. அழித்தல் தொழில யார் செய்யறா? ருத்ரன் தான் செய்யற. மறைத்தல் தொழிலை மகேஸ்வரனும், அருள் தொழிலை சதாசிவமூர்த்தியும் செய்கின்றார். புரியுது உங்களுக்கு? ஆனா இந்த மூவரும் அருகில யாவர் மற்ற அறிவார் அப்படின்னா அவர்களாலே என்ன செய்ய முடியலையா? சிவபெருமான காண முடியல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரு? பிரம்மா நான் தான் பெரியவன், விஷ்ணு நான் தான் பெரியவன், 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ருத்ரன் என்ன பண்ணாரு? பெருமானே அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், உருத்திரருக்கு மட்டும் தெரியும். ஏன் அப்படின்னா உருத்திரர் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர். சிவபெருமான் மாதிரியே புலித்தோல் அணிந்து இருக்கக்கூடியவருக்கு பேரு உருத்திரன் பேரு. 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரன் பேரு. அப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே நினைச்சாரு. அடுத்த நிமிஷம் சாமி ஜோதி குழம்பாக அவர்கள் இருவருக்கும் முன்னாடி சாமி இவர் நெடு வளர்ந்து கொண்டே சென்றார் திருமால். அதுக்கு மேல இவர் எப்படி வளர்ந்துட்டு போனாரோ அதுக்கு மேல இந்த நெருப்பு போகுதான். நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். நீண்ட மாலும் அயனும் வெறுவ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நீண்ட நெருப்பு அவங்களுக்கு மேல போயிட்டு இருந்தாங்க. யாரு? அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சாமி நெருப்பு பிளவாக அவருக்கு முன் ஜோதியாக தோன்றி யார் அடிய முடிவு பார்க்கின்றாரோ அவர்களே பெரியவர் என்று சொல்ல, அதுக்கப்புறம் உள்ள கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அப்படி சாமி எப்படி இருக்காரு? முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார். யாரு சாமி அறிய முடியும்? பந்தனை வீரழியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே பரணே செந்தல் கூரை திரு மேலியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி. அருமையான பாட்டு. மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும். அப்ப அவங்களுக்கு காண கிடைக்காத பெருமான் மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான யாரு பார்க்க முடியும்னா அடியார்கள் பார்ப்பாங்க அப்படின்னு. பந்தனை விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருடைய பரணை. யாருக்கு சிவபெருமான் அம்மையும் அப்பராக வந்து காட்சி கொடுப்பார் என்றால் அடியவர்களுக்காக வருவாராம். அதுவும் எப்படி வருவாராம்? பழங்குடியில் தோறும் எழுந்தருடைய பறவைன்னாரு. அவங்க இல்லந்தோறும் சிவபெருமான் அம்மை எப்பராக வந்துருவார். யார் வழிபாடு செய்கின்றார்களோ அந்த அடியாருடைய இல்லத்துக்கு ஏற்க இந்த பாட்டில் கூட சொல்வாரு, திருவம்பாவிலையும் சொல்வாரு. என்ன வரீங்கன்னா, செங்கணவன் வாழ் திசைமுகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இராததோர் இன்பம் நம்பாலதா கொங்கன் கருங்குழலில் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருளி சொல்றாரா? இல்லங்கள் தோறும் வந்து சாமி வழிபாடு பண்ண நம்ம இல்லந்தோறும் தேடி அம்மையப்பறம் வந்துடுவார் நம்ம வீட்டுக்குள்ள. இப்போ நமக்கு சாமி வரணும் வேண்டாமா? கட்டாயம் வரணும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு அன்பு செலுத்தினால் நம்ம இல்லந்தோறும் வந்து சிவபெருமான் அம்மையப்பரோடு மட்டும் இல்லாமல் குழந்தை குட்டியோட வந்துடுவார். விநாயகர் முருகரோட சாமி வந்துடுவார். நம்ம குடும்பத்தோடு இருந்தோம்னா நம்ம குடும்ப சகிதமா வந்து சாமி வந்து நமக்கு காட்சி கொடுக்கும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தரும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். எப்படி பாட்டு? அப்ப சாமி என்ன பண்றாரு? பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் அம்மையப்பரோடு இருந்து விரலியும் விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பலனை. அங்க வந்து சுவாமி எழுந்தருளி வந்து அருள் செய்கின்றார். பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பலனே அந்தரனாவதும் காட்டி வந்து ஆண்டாயினார். சிவபெருமான் அவருக்கு அந்தரர் கோலத்துல வந்து காட்சி கொடுத்தாரு. எங்க சிதம்பரத்துல வந்து கடைசி அவர் அந்த திருவாசகத்தை எழுத சொல்லும் போது சுவாமி அந்தரர் கோலத்தில் வந்து இருக்கும்போது, நீங்க திருவாசகம் பாடினீர்களாம், நீங்க சொன்னீர்கள் என்றால் நான் எழுதி கொள்கின்றேன் என்று மாணிக்கவாசக பெருமானிடம் சொல்ல, சாமி நீங்க எங்கிருந்து வாரீங்கன்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து மாணிக்கவாசக பெருமான் கேட்டார். நீ எங்கிருந்து? அதுக்கு சிவபெருமான் எங்கிருந்து வந்தாருன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன் சாமி. இந்த காலத்தை சொல்லிட்டாங்க. எந்த நாட்டுல? பாண்டிய நாடு. எந்த நாடு? இங்க சாமி பாண்டி நாடு சிவலோகம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க சிவலோகத்துல உட்காந்துருக்கீங்க. நெசமதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம்னா எத்தனையோ ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் அமர்ந்த இடத்துல தான் நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அடியன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை அடியனை சொல்லுமாறும் உங்களை கேட்குமாறும் பணித்திருக்கின்றார் சிவபெருமான். அது பாட்டு சொல்றாருல்ல, செப்பார்முனை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தால் நெஞ்சு உருக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டில் சிவலோகம் ஆக்குகின்ற. பாண்டி நாடு எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு? மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டி நாடு தான். இப்ப நம்ம அப்ப பாண்டி நாட்டில் நம்ம இருக்கோம். நம்ம பாண்டிய நாடு எவ்வளவு புண்ணியம் செஞ்ச பூமி பாருங்க. சேர சோழ பாண்டிய நாட்டுல மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள் பாண்டிய நாட்டுல இருக்க முடியும். அப்ப நீங்களாம் நிறைய புண்ணியம் செய்ய போய் தான் இருக்கீங்க. இதெல்லாம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுவும் அவருடைய புகழை இந்த பாண்டிய நாட்டிலே உட்காந்து பாண்டிய நாட்டில் பிறந்த மாணிக்கவாசக பெருமானுடைய புகழை கேட்கறதுக்கு சாமி நம்மளை வச்சிருக்கேன். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு! பாண்டிய நாடே பழம்பதியாம் அப்படின்னு கூட பாட்டு சொல்றாரு. அப்பேற்பட்ட நாடு பாண்டியன். அப்படி இந்த பாட்டை சொல்லும் போது அந்த நலாவதும் அப்ப அந்த நலா சிவபெருமான் அங்க வர்றாரு. நான் பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன்னாரு. உடனே மாணிக்கவாசக பெருமான் சொன்னாரு, அப்படியா சாமி, நீங்க என்ன கூறுகின்றீர்கள் அப்படின்னாரு. நீங்க ஏதோ திருவாசகம் பாடியிருக்கலாம், நீங்க சொன்னீங்கன்னா எழுதிக்கிறேன் அப்படின்னாரா. எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு அப்படி கண்ணை ரெண்டையும் மூடினாரு. சிவபெருமான் அவரை பாட வச்சு சிவபெருமானை கைப்பட
எழுதிய நூல் தான் திருவாசகம் வரதர்கள். அதனாலதான் எல்லாரும் முற்றோதல் பண்றாங்க. மற்ற ஏதாவது முற்றோதல் பண்றாங்களா? ஏன் திருவாசகத்தை முற்றோதல் பண்றாங்க? சிவபெருமானே கைப்பட எழுதிய நூல், நடராசன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலாம் திருவாசகம். திருமுறையே கைலைங்கன் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், அப்படிப்பட்ட திருமுறை. அதுலயும் குறிப்பா சாமியே நடராஜ பெருமான் சிதம்பரத்துல வந்து அந்தனாக வந்து சிவபெருமானை கைப்பட எழுதிய நூல் திருவாசகம். அதனால திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகாருங்க. மற்ற நூலை காட்டிலும் இது ஏன் தனிச்சிறப்புடையது என்றால், திருவாசகம் முழுவதும் சிவபெருமான் மேல் அன்பு 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 என்ற ஒன்றை மட்டும்தான் சொல்லும். மற்ற நூல் அப்படி சொல்லாது. அதனாலும் திருவாசகம் சிறப்புடையது. நீ எந்த பாட்டை வேணா எடுங்க, மெய் அன்பு பெறவே வேண்டும். மெய் அன்பு சாமி உன்னை எத்தனையோ அடியார்கள் எல்லாம் உன்னை வழிபாடு செய்து, எத்தனையோ அடியார்கள் எல்லாம் உன்னை வந்து வந்து அடைகின்றார். அடியார் ஆணியர் எல்லோரும் உன் தாள் வந்து சேர்ந்தார். எத்தனையோ அடியார்கள் அதுக்கு தகுதியோடு இருக்காங்க. அவர்களுக்கு ஆட்கொடுத்து ரைட்டு. எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆடுகின்றலை கூட்டுடையார்களுக்கு அன்பில்லை, பாடுகின்றலை பதைப்பதும் செய்யவில்லை, பனிமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இல்லை. நான் எதுவுமே செய்யலையே. ஆமாறு உன் திருவடிக்கு அகம்புடையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரில் கோமானின் திருக்கோயில் தூகேன் விழுகேன் கூத்தாடேன் சாமாரே விளைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே. நான் எதுவுமே செய்யலையே சாமி. ஆனா என்னை கூட சிவபெருமான் என்ன செய்யல, விடலை. இப்ப நம்மளெல்லாம் அடியாரை ஏத்துக்கிறலையா? இப்ப நம்ம விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருக்கோமா? அப்ப நம்மளெல்லாம் சிவபெருமான் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். விபூதி ருத்ராட்சம் யார் தரிச்சிருக்காங்களோ அவங்கள சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? யாரும் ருத்ராட்சம் போடலாம், இனிமேல் என்ன செஞ்சிருங்க, உடனே ருத்ராட்சத்தை போட்டேன். விபூதி நெற்றி நிறைய பூசிக்கணும். எந்த நேரமும் திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும். காலைல பல்லு விளக்கு கூட வேண்டியதில்லை. காலைல எந்திரிச்சதுல திருநீர் பூசிட்டு தான் எந்திரிக்கவே செய்யணும். அதுக்கப்புறம் பல்ல விளக்கிட்டு வந்து ஒருக்க திருநீர் பூசணும். பல் விளக்குவதற்கு முன் பின், குளிப்பதற்கு முன் பின், சாப்பிடுவதற்கு முன் பின், உறங்குவதற்கு முன் பின், மலஜலம் கழிப்பதற்கு முன் பின், இப்படிதான் திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும். எந்த நேரம் நெற்றில திருநீர் இருந்து கொண்டே இருக்க. ஒரு நாயகர் திருநீருக்காக உயிரே விட்டார். யாரு? மெய்ப்பொருள் நாயனார். திருநீரை பார்த்து எதி வேடம் வந்து எதிர்க்காரு திருநீர் பூசி. அதனால அவரால் ஒன்றும் செய்ய முடியல. வந்திருப்பது சிவன் நினைச்சாரு. அதனால எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அணிந்திருக்கக்கூடியது திருநீர் என்று நினைத்தார். சேர்மான் பெருமான் நாயனார் என்ன பண்ணாரு? யானையில வந்துட்டு இருந்தாரு. வண்ணா இருக்க பார்த்தீங்களா? வண்ணா அந்த அந்த காரம் இருக்கு பாருங்க, அது மேடியில் அப்படி திட்டா தெரிஞ்சு. அவன் துவைச்சதுல அந்த காரம் வந்து வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சது. அதை பார்த்ததுன்னு யானையிலேருந்து இறங்கி வந்துட்டார். யாரு? சேரமான் பெருமான். உடனே அவர் திருவடியில போய் விழுந்தாரு. அதுதான் ஆச்சரியம். அடிச்சேரன் அப்படின்னாரு. அவர் காலில் விழுந்து அரசே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடி வண்ணான் அப்படின்னு அவரு திருவடியில் போய் இவர் விழுந்தார். இப்ப என் காலில் போய் ஏன் சாமி விழுகுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. அப்ப சொல்லாரு, எனக்கு திருநீரை நீ ஞாபகப்படுத்தினாய் அப்படின்னாரு. யார்கிட்ட? வண்ணன். இப்ப நம்மளாம் யார் காலில் போய் விழுங்குவோமா? ஆனா விழுகணும். யாரு திருநீர் அணிந்திருந்தாலும் அவர்கள் திருவடியில நாம விழுந்தே ஆகணும். இல்லையா விழுக முடியல. இப்ப ரோட்ல வந்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல விழுக முடியல. அவங்க எதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? கண்டு அவர்களே வணக்கம் செலுத்த. அந்த திருநீருக்கும் ருத்ராஜுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆளை பார்க்க கூடாது. ஆளுக்கு மரியாதை கிடையாது. அவர்கள் அணிந்திருந்த வேடத்திற்கு மரியாதை கொடுக்காது. அதனால கடைசி 12வது சூத்திரம் அதுதான் சொல்லுது. செம்மலர் நோன்கால் சேரல் விட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயமும் தானும் அரங்கென தொழுவேன் அப்படின்னு சொல்லு. புரியுது அவங்களுக்கு? அப்படி மூவரும் அருகிலர் யாவரும் அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய பரனே அந்த நாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னாரு. 2 பாட்டுக்கே 1 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. நம்ம வேகமாக முடிச்சிடும். இன்னும் 2 பாட்டு தான் முடிச்சிடும். அடுத்த பாட்டு சொல்றாரு, அப்ப சாமி வந்து பாருங்க, அவர் நினைக்கிற நேரம்லாம் நினைத்த வடிவத்தில் வந்து சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. யாருக்கு? மாணிக்கவாசகர். அடுத்த பாட்டு, விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துறை உரையாய் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனை கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னாரு மாணிக்கவாசகர்.
எப்படி பாட்டு, அருமையான பாட்டு. பள்ளி அடிச்சுன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. தினசரி நீங்க காலையில் எழுந்திரிச்சு பள்ளி அடிச்சு பாடிட்டே எழுதிக்கலாம். தெரிஞ்சிருந்துச்சுன்னா. தெரியல என்ன செய்யணும், பக்கத்துலேயே திருவாசகம் புக்கை வச்சு எடுத்து காலையில சாமியை எழுந்தல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தை பாடிட்டு எழுதி புரிஞ்சிச்சா? அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க பண்ணோட பாடி பாருங்க, உங்க ஊன் உருகுதா இல்லையா மட்டும் பாருங்க. யூடியூப்ல என்னென்னமோ பார்க்கறோம்ல, ஓதுவார்கள் எப்படி இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு போய் பாருங்க. அவங்க பாடுற மாதிரி பாடி பாருங்க. சரிதானா? என்ன பாட்டு? நீங்க திரும்ப சொல்றீங்க, எந்த பாட்டுனாலும் சரி, எத்தனை பாடினாலும் சரி, திருப்பணி எழுதி பாடினாலும் சரி, திருமுறைகள் இருக்கும். நீங்க திருமுறைகளை பாடணும். சரிதானா? சரி. அப்படி விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார். விண்ணகத்தில் உள்ளவர்கள் கூட சிவபெருமான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டோம், மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் தானா சிவபெருமான். மாயேறி வையகத்தை வந்திருந்த வார்களர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் அப்படின்னு. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டான். விழுப்பொருளே, நாம் அடையக்கூடிய பொருள்கள் விழுப்பொருள். நான் எதை லட்சியமாக கொண்டு அதை அடைய வேண்டுகின்றோம் என்று நினைக்கின்றோமோ அந்த பொருளுக்கு பேர் விழுப்பொருள் என்று பெயர். இப்ப மாணிக்கவாசக பெருமான் ஒரே ஒரு பொருளை பற்றி நின்று அதையே அடைய வேண்டும் என்று விரும்பினார். அது என்ன பொருள்? யார பற்று நினைச்சாரு? சிவபெருமான. அப்ப அந்த விழுப்பொருள் யாரு? சிவபெருமான். அதிலேயே அழுந்தினாரு. அந்த சிவத்திலேயே அழுந்தி 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 அதை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பிலே இருந்ததுனால சிவபெருமான் திருப்படி போனார். நாமும் அடைய வேண்டும் என்கின்ற விருப்பு நம்மளிடம் இருந்தால் நாமளும் செல்லலாம். விருப்பம் வரணும். யார் மேல? சிவபெருமான் மேல விருப்பம் வரணும். விருப்பம் இருந்தா சாமி ஆட்கொள்வதற்கு தயாரா இருக்காரு. நம்ம விருப்பம் முழுவதும் உலகத்திலே இருந்ததுன்னா நாம என்ன செய்ய முடியாது, கடை தேடி போக முடியாது. உலகத்தை பற்றினா சிவம் மறந்துடும், சிவத்தை பற்றினா உலகம் மறந்துடும். இப்ப நாம எப்படின்னா ரெண்டு கட்டா மாதிரி இருக்கும். இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம். இதை பிடிப்போமா இதை பிடிப்போமான்னு ரெண்டு இடத்துல வச்சிருக்கோம். அதனால மாணிக்கவாசகர் சொன்னாரு, 2 மில்லியும் தனியில இருக்கே அப்படின்னாரு. சாமி நான் 2 கட்டாதான் இருக்கேன் சாமி அப்படின்னு. நான் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நமக்காக நிறைய பாடியிருக்காரு பாருங்க மாணிக்கவாசகர். அப்படி விண்ணகத்தேவரும் நன்னவு மாட்டான் விழுப்பொருளே உனது தொழுப்பு அடியோங்கள். பெருமானே, எப்படிப்பட்ட பொருள் தெரியுமா? விழுப்பொருள். உனது தொழுப்பு அடியோம். தொழும்பு என்றால் தொண்டு என்று அர்த்தம். இந்த அடியார்கள்லாம் என்ன செய்வாங்க? தொண்டு செய்தே இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற விருப்பு உடையவர்கள் அடியார்கள். எப்படியாவது தொண்டு செஞ்சு இந்த பிறவியிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று அந்த தொண்டில் உரைப்பாக இருப்பார்கள் அடியார்கள். அதனால்தான் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானும் சொல்ற. மறையுடையாய் தோளுடையாய் வா சடைமேல் வளரும் பிறையுடையாய் இஞ்சகனே என்று உன்னை பேசினார். குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. எப்படி சொல்றாரு? இப்ப மறையுடையாய் தோளுடையாய் அப்படின்னு சிவபெருமானை சொல்லும் போது, அடியாரை சொல்லும் போது எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன சொன்னாரு? நிறை உடையார் இரு போட்டாரு. கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. அடியாருக்கு எப்பயுமே உயர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாமியை காட்டிலும் ஒரு பங்கு நம்ம சைவத்துல அடியார்களுக்கு மிகுந்த பங்கு. அத இந்த பாட்டுல கூட சொல்றாரு. சேக்கிழார் சாமி சொல்லும் போது, தொண்டர்கள் புராணத்தை சொல்லும் போது, நன்மை பெறுகள் அறிய வந்தடைந்து நல்லோரியம் பெருமானார் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்ததும் பொழுதில் உந்தன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னாரு. சிவபெருமான் சொல்லும்போது எப்படி சொன்னாரு? சூட்டினான். சிவபெருமான் வந்து சூட்டினான் அப்படின்ட்டாரு. ஆனா அடியாரை சொல்லும்போது எப்படி சொன்னாரு? அப்பர் சாமியில மண்ணு திரு தொண்டனார் அப்படின்னாரு. அப்பர் சாமியில சொல்லும்போது எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? தொண்டனார். அப்ப அடியாருக்கு எப்படி உயர்வு கொடுத்தாரு பாருங்க. ஏன்னா சாமி வந்து அது அவன் அவன் அவள் அருள் அது என்னும் மூவினையும் தோற்றிய விதியே ஒடுங்கி மலத்தூளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். சாமி அவன் என்றும் அது என்றும் இவன் என்றும் இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு கூட நாம் என்ன செய்யலாம்? இறைவனை நாம அழைக்கலாம் அப்படின்னு நூல் சொல்லுது. அதனால அவன் அருளாலே அவன் தாழ்வினைன்னு சொல்லுது. அதுவாக ஒரு பொருளாகவும், ஏன்னா சிவபெருமானுக்கு நம்ம குணம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அந்த பொருளே இல்லாம ஆயிடும். அதனால சிவபெருமான் வந்து ஒரு பொருளாக நாம் சொல்றோம். என்ன பொருள்? அது செம்பொருள். சிவபெருமான் எப்படிப்பட்ட பொருள்? செம்பொருள். அதனாலதான் அதுக்கு குணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன குணம் அப்படின்னா என் குணத்தான். சிவபெருமான் எப்படிப்பட்டவரே? என் குணத்தான். இப்ப நாம வந்து முக்குணத்தான். நம்மளாம் முக்குணத்தான். 3 குணம் நமக்கு. என்ன குணம் தெரியுமா உங்களுக்கு? ராட்சசம், தாமசம், சாத்விகம்.
சிவபெருமானுக்கு 8 குணம் என்னது? தன்மையத்தனாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, மரபில் இன்பம் உடைவு. இந்த 8 குணம் சிவபெருமானுக்கு. புரிஞ்சுச்சா? புரியுற மாதிரி தான் இருக்கு. மேற்கொண்டு நீங்க சொல்லுங்க. அப்படி முடியும். சரி, அப்படி விண்ணகத்தே வரும் நன்னவு மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே. அந்த தொழுப்புடையவர்கள் அடியார்கள், எந்தளவு தொண்டு செய்ய வேண்டுகின்ற விருப்புடையவர்கள் அடியார்கள். தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்துறையாய் வழியடியோ மன்னகத்தே வந்து ஆச்சு. இப்ப சாமி வந்து மாணிக்கவாச பெருமான மன்னகத்துல வந்து பிறக்குமாறு பண்ணிட்டார். பிறந்து மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துறையாய் எங்க வந்து பிறக்க வச்சு திருப்பெருந்துறையில வந்து ஆட்கொண்ட விதத்தை, அது எப்படிப்பட்ட திருப்பெருந்துறைனாரு? வளமையான திருப்பெருந்துறை அப்படின்னாரு. வன் திருப்பெருந்துறை அப்படின்னா வளமையான திருப்பெருந்துறை. அது எந்த நேரம் வளமையாக இருந்து கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வயல்ல செடிகள் எல்லாம் பூத்து குழுவும், நெற்கதிர்கள் எல்லாம் நன்றாக விளையும். அப்படிப்பட்ட வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோ. நாங்களாம் எப்படிப்பட்டவங்க? வழி அடியார். வழி அடியோம். அடியோம்னா எல்லாரையும் சேர்ந்து பிடிக்கும். வழி அடியாம். அதான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வழிபாடு முடிஞ்சிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள என்ன செய்யணும்? நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பேரன் பேத்தி இவங்களெல்லாம் வழிபாடுக்கு வர சொல்லி அவங்கள வழிபாடு செய்ய வைக்கணும். நம்மளோட போயிடக்கூடாது. நம்ம குடி ஈசருக்கு ஆள் செய்வேன் நிட்டை இல்லா உடல் நீத்தி எண்ணெய் ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவன் அடியாரை தாங்கும் திறங்களவே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு என் அகம் நெக ஊறும் அமிர்தனுக்கு ஆளுங்கள் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு குழுவி வீண்டு மனத்தவர் கோமின்கள் மெய் அடியார்கள் விரைந்து வம்பின் கொண்டும் கொடுத்தும் குடி ஈசற்கால் செய்வேன். ஒவ்வொருத்தரும் அவங்க குடியில நிறைய வரணும். நம்மளோடு போயிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையுமே சிவபெருமானை வழிபாடு செய்யாது. நாம் மட்டும் வழிபாடு வேண்டி போகணும்னு நினைக்கவே கூடாது. குடி நம்மளுடைய வழி எல்லாருமே வரணும். ஒருத்தர் உண்மையான சிவனடியாராக இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உண்மையான சிவனடியாராக இருந்தால் அவங்க 21 தலைமுறையை காப்பாத்துறாங்கன்னு. எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை யாரும் நரகம் போக மாட்டாங்க. மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, மூவேல் சுற்றம் முரணுறு நரகினை ஆளாமே அருள் அரசே போட்டி. அப்ப 21 தலைமுறை எங்க போக மாட்டாங்க? நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க காப்பாத்துறாங்க. யார? அடியாராக இருந்து 21 அவங்க மாமா மச்சான் பேரன் பேத்தி எல்லாரையும் காப்பாத்துறாங்க. இப்ப நீங்க காப்பாத்திருக்கீங்களா? நான் உண்மையான அடியாரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூழ்நிலை பாருங்க, இந்த ஏரியாவை தாண்டினதுல என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நினைத்தால் சிவபெருமான் அதை செய்வார். வந்திரு பெருங்குறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று. நம்ம காணுதற்கரிய பொருள் சிவபெருமான். கண்ணகத்தே நின்று ஞானிகள் எல்லாம் அப்படியே கண்ணால பார்த்து தரிசனம் செய்து கொண்டே இருப்பார்கள். கண்ணகத்தே நின்று கழிதது. அப்படி யார் கண்ணால பார்த்து சிவபெருமானை தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாராம்? கண்ணகத்தே நின்று களி தரு தேனை. களிப்பு, அதாவது சாமியை பார்த்து அந்த களிப்புல மகிழ்ச்சியில பொங்குவாங்க. இந்த அடியார்கள் அப்படிதான் இருப்பாங்க. சாமியை பார்த்தால் இன்பம், அவரை பத்தி பேசினா இன்பம், அவரை பத்தி விரிச்சு பேசுவாங்க. அத மற்றொரு பாடலையும் சொல்றாரு, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே என்று கூட அந்த பாட்டை சொல்றாரு. அடியார்கள் எப்படி இருப்பாங்க? சிவனோட பத்தி பேசுவாங்க, அதுல ஆனந்த கழிப்படைவார்கள், அவரை பத்தியே சிந்தனையோடு இருப்பார்கள். அதைத்தான் இங்க சொல்றாரு, வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருவேனை கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார். யாரு சிவபெருமானை விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார். இப்ப நமக்கு எல்லாம் விருப்பம் இருக்கா சிவபெருமான் மேல? இப்ப வரைக்கும் விருப்பம் இருக்குன்னாங்க நான் நினைக்கிறோம். அது சிவபெருமான் கையில தான் இருக்கு. விரும்பும் அடியார், யாரு சாமி தன்னை விரும்புகின்றார்களோ அந்த அடியார்களை தன் நிலைக்கு உயர்த்துவதற்கு சிவபெருமான் தயாரா இருக்கார். ஆனா நம்ம விரும்பணும், அதெல்லாம் விஷயம் இருக்கு. விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ
அந்த எண்ணகத்துல உள்ள போய் சாமி அதற்குள் சென்று அவர்களை கழிப்படைய செய்கின்றார். அதை மாத்தி இப்படி பொருள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. கண்ணகத்தே நின்று யாரு எண்ணகத்தால எண்ணுகின்ற அந்த அடியார்களுக்கு கண்ணகத்தே நின்று கழிதருதேனை கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தில் இருக்கு. யாரு அகத்தில் கண்டு தரிசனம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சாமி அமுதமாக இருந்து தேனாய் இருந்து கரும்பாய் இருந்து கிட்டிக்கின்றார். அப்படி எடுக்கணும் பொருள் இந்த பாட்டு. புரிஞ்சிச்சு அவனுக்கு? ஏற்கனவே அந்த பாட்டுல பெருமலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே என்று சொல்வது போல இங்க கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிர் ஆனாய் எம் பெருமான் பள்ளி எழுந்து. எப்படி பாட்டு பாருங்க. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானை வன் திருப்பெரும் துறையாய் வழி அடியோன் என்னகத்தாய் மன்னகத்தே நின்று வாழச் செய்தானை வன் திரு பெருந்துறையாய் கண்ணகத்தே நின்று கழிதருவேனை கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கெல்லாம் சாமி எப்படி இருக்காரு? உயிரா இருக்காரு. உயிர் இந்த உலகம் இயங்காது. இப்ப நமக்குமே உயிர் புயல் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? இயங்க முடியாது. சாமி எவ்வளவு உபகாரம் செய்யாது. நாம ஒரு செகண்ட்ல மறந்துடும். இந்த உலகத்தை கொடுத்து இந்த பூமியில நம்மளை சஞ்சரிக்க வச்சு தண்ணி கரண புவனங்களை கொடுத்து இவ்வளவும் கொடுத்து நமக்கு இந்த பதிகத்தையும் கொடுத்து பன்னீர் திருமுறையும் கொடுத்து இதை பாடுப்பான்னு வேற சொல்லி அடியாரோட சேருப்பான்னு வேற சொல்லி இவ்வளவு செஞ்சாலும் நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் வருவான் திருந்தடிக்கு விளையாத வண்ணம்னு சொல்வதற்கிறங்க சாமி வற்புறுத்தி கூப்பிட்டா கூட நாம போறதுக்கு தயாரா இருக்க மாட்டேங்கிறோம். அதனால எப்படியாவது இந்த பிறவியில் ஈசனை அடைய வேண்டும் என்கின்ற விருப்போட நாம் என்ன செய்யணும்? அப்படி என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயின. கடைசி பாட்டு புவனியில். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. நான் பள்ளி எழுச்சியிலே இந்த கடைசி பாட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க சிவபூஜை. எப்படி கேட்டீங்களா? பாருங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் புவனினது இந்த பூலம். புவனியில் போய் பிறவாமையில் அப்ப இந்த பூமியில வந்து பிறந்தா எவ்வளவு புண்ணியம்னு பார்த்துக்கணும். பூமியில பிறக்கிறதே புண்ணியம். அது எதை பிறக்கணும்? மனிதரை பிறக்கணும். விலங்கா பாம்பா பிறந்தா மனிதரா பிறக்கிறது பெரிய புண்ணியம். அது சொல்லும்போது புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. யார் சொல்றா? அந்த விண்ணுலகத்துல பேசுறாங்களாம். பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த பூமியில போய் பிறக்காம இப்படி நம்ம காலத்தா வீணா போய்கிட்டு இருக்கோமே, இந்த பூமி வந்து சிவன் உய கொள்கின்ற வாறு என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்ப இதவும் மலரவன் ஆசை படரவும் அலந்தவை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் அறமே பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு சொல்றாரு பாட்டு. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சாமி எளிமையாக ஆட்கொள்ளக்கூடிய இடம் இந்த மண் உலகம். அதனாலதான் தேவர்கள்லாம் அங்க சிவபூஜை பண்ண முடியாது, எங்க விண்ணுலகத்துல பண்ண முடியாது. ஆகையினாலே பூலோகத்துக்கு வந்து அவர்கள் பிறவி எடுத்துதான் வந்து சிவபூஜை செய்திருக்கின்றார்கள். இந்திரன் பூசித்த தலம், பிரம்மா பூசித்த தலம், விஷ்ணு பூசித்த தலம் அப்படின்னு இருக்கா இல்லையா? இருக்குன்னு நான் நினைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விஷ்ணு பூசித்த தலம் தெரியுமா? விஷ்ணு பூசித்த தலம் திருவேலிமலை, திருமால் பேரு, இதெல்லாம் விஷ்ணு பூசித்த தலம். பிரம்ம பூசித்த தலம் சொல்லுங்க பார்ப்போம். பிரம்மபுரீஸ்வரர் சீர்காழி, சீர்காழில பிரம்ம பூசித்திருக்காரு. அடுத்து இந்திரன் பூசித்த தலம். இப்படி எத்தனையோ அது மாதிரி விலங்குகள் கூட என்ன செஞ்சிருக்கு? சிவபெருமானை வந்து இந்த மண்டலத்துல வந்து பூசை பண்ணியிருக்கு. சில வினைப்பயன் காரணமாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனிதராக பிறக்கவில்லை என்றாலும் கூட விலங்காக பிறந்து கூட என்ன செஞ்சிருக்கு? அந்த உயிர்கள் எல்லாம் பூசை பண்ணி மோச்சடைஞ்சிருக்கு. அதனால எறும்புகளை யானை ஈராக ஈசனை பூசித்து நற்கதி கண்டும் தேரா பேய்கள் அப்படின்னாரு. சிவபெருமானை பூசிக்காதவங்க என்ன சொல்லிட்டாரு? பேய்கள் லிஸ்ட்ல தான் வைக்கப்படும் அப்படின்ட்டு. அந்த மண்டலத்தை வந்து என்ன செய்யுமா? சிவபூஜை கட்டாயமா பண்ணிடு. யாரும் சிவபூஜை பண்றீங்களா வீட்டுல? இனிமே பண்ணலாம்னு நினைக்கிறோம் சிவா அப்படின்னு.
பண்றீங்க, ரைட் ரைட். ஆமா, நீ வந்து இல்லை எப்படியாவது சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலுடைய முக்தி சித்தியாகாதுன்னு ஆர்வம்னால எப்படியாவது மற்றவர்கள் எப்படியாவது ஒரு சிவலிங்கத்தை வீட்டில் வைத்துக்கொண்டு ஒரு ஜலமாவது சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்து, புரியுது உங்களுக்கு, ஒரு ஜலமாவது அபிஷேகம் செய்து அதுக்கு நெய்வேத்தியம் காட்டி திருமுறைகள் பாடி பெட்டியில கொடுப்பீங்க. அப்படி செய்றீங்களா சார்? நீங்க பண்றீங்களா? சிவபூஜை பண்றீங்களா? சிறப்பு. அவன் சமயத்தை எடுத்தாலும் கூட சிவபூஜை பண்றாங்க. 14 திருநீர் பூசி மந்திரம் தெரிவித்து சிவபூஜை செய்து அவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க. அதே போல எல்லாருமே என்ன செய்யலாம், சமயதிச்சு எடுத்துனாலும் சிவபூஜை பண்றதுக்கு இப்ப இருந்து ட்ரைனிங் எடுத்து ஆரம்பிச்சோம். சிவபூஜை வாங்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த காலம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப சொல்றாரு, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. அப்ப அவத்தை நோக்கி என்ன செய்யக்கூடாது, காலத்தை போக்கக்கூடாது. அதுக்கு எதிர்முறை என்ன, தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும். தவம் என்பது என்ன, சரிகிரி யோகம் ஞானம். இந்த 4 எதுல வரும், சிவபூஜையில வரும். அப்ப சிவபூஜை செய்யாம இப்படி காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய், திருப்பெருந்துறை உரைக்கூடிய சிவபெருமானே, உன்னை வழங்குவதற்கு திருமாலும் அந்த 4 உன்னை வந்து மன்றாடினார்களே, அவர்களுக்கு கருணை செய்தாயே சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அவங்க 2 பேரும் கருணையோடு அவங்க ரொம்ப இறங்கி வந்து கேட்ட காரணத்தினால் சிவபெருமான் கருணையோடு அவர்களுக்கு சிவபூஜை செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்தார். திருமாலுக்கும் பிரம்மம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெரும் துறை உரைவாய் திருமாலாம். திருமால் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படரவும். இவர் விருப்பப்பட்டாரு, அவர் ஆசைப்பட்டாரு. எப்படி சொல்றாரு, விருப்பப்பட்டது யாரு, திருமால். ஆசைப்பட்டது யாரு, பிரம்மா. 2 பேருக்கும் சிவபன் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். அவங்களுக்கே கருணை செய்ய சாமி, நீ எனக்கு கருணை செய்ய மாட்டியா சாமி அப்படின்னு. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே. எல்லாருக்கும் அருள் செய்வதற்கு பெருமானே பள்ளி எழுந்து வந்து எப்படி முதல்ல இருந்து எப்படி சொல்றாரு, போற்றியன் வாழ்வுதலாகிய பொருளில் இருந்து உன்னை வழிபடக்கூடிய எத்தனையோ அடியார்கள் எல்லாம் அந்த திருக்கோயிலில் இன்னிசை வீணைகள் யாழினர் ஒரு வாழ், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு வாழ், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு வாழ், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒரு வாழ், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு வாழ், இத்தனை பேரும் இருக்க எத்தனையோ அடியார்கள் எல்லாம் உன்னை வந்து வழிபாடு செய்ய எனக்கு எந்த தகுதியுமே இல்லாட்டிலும் கூட என்னையும் கூட என்னை ஒரு பொருளாக மதித்து எம் பெருமான் எனக்கும் அருள் செய்து எப்படி சொல்றாரு, அந்த கருணையை நான் என்னவென்று சொல்வது. அந்த கருணை எப்படி சொன்னாரு, வான் கருணை அப்படின்னாரு. கண்ணப்பன் 30 அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி. கண்ணப்பன் அது அவர் மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, அன்பு செலுத்த முடியுமா, கண்ணை யாராவது தோண்டி வைக்க முடியுமா, அது ரொம்ப கஷ்டம்தான். கண்ணப்பன் 30 அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்னாரு. அதுதான் கருணை. அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு இது ஆசிரியர் என்ன செய்வாங்க, நல்லா படிக்கிறவங்க விட்டுருவாங்க, நல்லா படிக்க அவரை கூப்பிட்டு அடி அடின்னு வெளுத்து அவனை ஒரு வழி பண்ணி என்ன செய்வாங்க, படிக்க போக வைக்க மாட்டாங்க. அதுபோல சாமி எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னை எப்படியாவது என்ன செஞ்சிருக்க, அடித்து அடித்து அக்காரம் தீட்டி. எப்படி சொல்றாரு, அடித்து அடித்து அக்காரம் தீட்டி அற்புதம் அறியனே. என்னை எப்படியாவது என்ன செஞ்சிரு, கொட்டு வச்சாலும் மோதிர கையால கொட்டு போடணும். சிவபெருமான் என்னை என்னவாது அடிச்சு திருத்தி எப்படியாவது ஒரு திருவடியில உண்மை சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. அதான உண்மை. சாமி திருவடி போடணும் வேண்டாமா, எடுத்து இந்த பிறவிலேயே அடைவன் என்ற விருப்போடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கலாம், இன்னும் பல 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 பிறவில எடுத்துட்டு பாரா போய் என்ன அவசரம், என்ன நீ என்ன சொல்ற, அதாவது உடனே பையத்துக்கு கிளம்பிட்டீங்களே அப்படிமா பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் பையத்துக்கு கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க, கோயிலுக்கு. வயசு இருக்கு, 60 வயசுல போகலாம், இப்பயே அப்படிப்பாங்க. அவங்க சொல்லுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம காலம் ஓடிடும். 60 வயசுக்கு மேல இருக்கும்னு நமக்கு என்ன நிச்சயம் இருக்கு, அடுத்த நொடி ரெண்டுக்கும் சொல்ல முடியாது. 60 வயசு இருக்குன்னு என்ன நிச்சயம் இருக்கு, நமக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா, நான் 70 வயசு வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, கேரண்டியே கிடையாது. நடத்து நொடிப்பொழுது என்ன இமைக்கும் பொழுதும் இராதிய புறம்பைதான் ஞானசம்பந்த பெருமான். அடுத்த நொடி தெரியாது.
நம்ம நாளைக்கு நடக்குது என்ன தெரியாது, நொடி அடுத்த நொடி நடக்குது தெரியாது. நம்ம 60 வயசு 80 வயசுல நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால காற்றுள்ள போதே இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? தூற்றிக்கொண்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு நூல்கள்லாம் சொல்லுது. அப்படி இந்த பாட்டுல அவர்கள் கேட்டதற்கு இணங்க சிவபெருமான் கருணையோடு அந்த இதை வழங்கினார். எதா சிவபூஜை செய்ய வைத்தார். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படரவும் அளந்தவை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தார். ஒரு வழியா 4 பாட்டையும் முடிச்சிட்டோம். முடிச்சிருச்சா? மணி 7 ஆயிடுச்சு. கரெக்டா முடிச்சாச்சு. அப்ப எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க. இந்த 4 பாட்டுலையும் எவ்வளவு சிறப்பா சொல்றாரு. சாமிய அந்த அளவுக்கு நாம் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கடலமுதே அரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிர் ஆனாய் என் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே. ஒவ்வொரு பாட்டிலையும் ஆரமுதே ஆரமுதே ஆரமுதேங்க. சாமி எப்படிப்பட்ட அமுது? வெறும் அமுது கிடையாது, ஆரம் தேனமுது. தித்திக்கும் சிவபெருமான். சாதாரண தேன் கிடையாது. சிவபெருமானை நினைச்சா இன்பம், கண்டா இன்பம், அவரை பார்த்தா இன்பம், அவரை பத்தி பேசினா இன்பம். நமக்கு என்ன பெரும்பாலும் இந்த உயிர்கள் என்ன வருமோ? இன்பத்தை வருமா துன்பத்தை வருமா? எனக்கு துன்பம் நிறைய வேணுங்க அப்படின்லாம் யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு இன்பம் பெருகிக்கிட்டே இருக்கும். அவரை மறந்தா துன்பம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு துன்பம் வேணுமா இன்பம் வேண்டுமான்னு நாம தான் முடிவு செய்யணும். அதனால நம்ம எல்லாரும் இன்பத்தை தான் விரும்புவோம். அதனால சிவபெருமானை நினைந்து கொண்டே இருந்தால் பெருமான் பள்ளி எழுந்து நமக்கு அருள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த பதிய வழக்கத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைத்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டம்பலம். நாவேறு பாமனத்த பாதாரமே நினைந்து நாலாறு பற்று வகையான நாலாறு ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடாச்சடாதரத்தில் மீதே பராபரத்தை நீ காணிய நாவனை சொல் அருள்வாயே மீதுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேராக நாடு சுட்ட சூராக மாலகத்து தீராக தாகுலத்தி மணவாளாவேரினே வடக்கிலே வாகி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே கார்போடு மேனி பெற்ற மாகாணி மாலை சக்தி காமாரி பாவி பெற்ற பெருமாளே நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை கைலாய வேகந்தான் சந்ததிக்கோர் மெய்ஞான வானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் வாழ்வு நமச்சிவாய தேவன் கைலாய மரபடியோன் திருமரபன் நீடூழி தலக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் அடைபிடி தூய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுமிக வழிவளம் துறக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவில்லா நீர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேலுகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நேடுக மாவனை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அகரமவாது என்னாருடைய சிவனே போற்றி. இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.